அன்புள்ள முருகு அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். அன்றாடம் உங்களிடம் தின ராசி பலன்களை கூறக்கூடிய நான் தற்போது உங்களிடம் இன்றைய ராசி பலனை கூற உள்ளேன். முதலில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு 4/4/2024 பங்குனி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. தசமி திதி மாலை 4:14 வரை, பின்பு தேய்பிறை ஏகாதேசி. திருவோண நட்சத்திரம் இரவு 8:12 வரை, பின்பு அவிட்ட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், சுப முகூர்த்த நாள், சுபகாரியத்திற்கு ஏற்ற ஒரு உத்தமமான நாளாகும். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை, சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரியிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டு மன அமைதி குறைவு உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியாது. இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை இறை வழிபாடுகள் மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மூலமாக ஒரு வளமான பலன்களை பெற முடியும். கடக ராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். பெண்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவு சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் நிதானத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களிடம் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும்.
புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்லது ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றாலும் மற்றவரிடம் பேசுகின்ற போது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தைரியத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பேச்சில் நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சி யாகம். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சி யாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிட்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவான் டாலர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7201 63001 9383 76301. துலா ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் இன்றைய நாளில் அடைவதற்கு பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தைரியத்தோடு செயல்படுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தற்போது சற்று பொறுமையோடு செயல்பட்டால் விரைவில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்களால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. சுபகாரிய முயற்சிகளில் ஒரு சில சாதக பலன்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். எதிலும் துணிவோடு செயல்படுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைத்து தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பிரித்திங்காதேவி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு
பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். பண வரவுகள் சாதகமாக இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் நேரடியாக நீங்கள் செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருங்கள். அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான பலனை தரும். வேலைக்கு செல்பவர்கள் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, நிதானத்தோடு இருக்க வேண்டும். பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் எடுத்த காரியத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்தால் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். தேவையற்ற அவப்பெயர்களை எதிர்கொள்ளாமல் இருப்பதற்கு மற்றவர்களிடம் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்றமிகுந்த பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சி யாகம். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சி யாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001.